Right. ஸோ மைக்ரோஸ்கோப்பு ஹெட்டிங் மட்டும் எழுதிட்டு பிடிஎஃப் பார்த்துக்கங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் எடுத்து பென். ஓகே, நமக்கு ரெண்டு டாபிக் மட்டும் இன்னும் ஆப்டிக்ஸில் இருக்குது. ஒன்று மைக்ரோஸ்கோப்பு, இன்னொன்று வந்து டெலஸ்கோப்பு. ரைட், இது எப்படி சில பார்க்குறது அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபார்முலாஸ் மட்டும்தாம்மா. இந்த வருஷம் கேட்டதும் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கான். சரி, என்னென்னு பார்க்கலாம். மைக்ரோஸ்கோப் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்டல். இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்க. மைக்ரோஸ்கோப் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு சின்ன ஆப்ஜெக்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்லார்ஜ் பண்ணி காட்டும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போது எவ்வளோ தூரம் என்லார்ஜ் தேவை சார்? நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை கிட்ட வச்சு பார்த்தோம்னா தெரியும்ல சார் அப்படின்னா, கிட்ட வச்சு பார்த்தாலே பெருசாக தெரியுமாண்ணா? எவ்வளோ தூரத்துக்கு சார்னா 25 சென்டிமீட்டர் வரைக்கும் தான்மா. நல்லா புரிஞ்சுக்கணும். 25 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் ஒரு ஆப்ஜெக்ட் உங்களால் என்ன பண்ண முடியும், கிளியராக பார்க்க முடியும். அதுக்கு மேலே போனால் பெருசாகும், ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு அது என்ன ஆப்ஜெக்ட்டுன்னு தெரியாது. அப்போ 25 சென்டிமீட்டருக்கு இங்கே வச்சு ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கலாம், இதுக்குள்ளேயே வச்சு பார்க்கலாம், பட் இதுக்குள்ளே வச்சு கிளியராக தெரியாது. இப்போ கிளியர் விஷன், அதாவது லாஸ்ட் வியூ டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் வியூ டிஸ்டன்ஸ் டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நார்மல் ஐக்கு எவ்வளோ இருக்குது, 25 சென்டிமீட்டர் மட்டும்தான். சார் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் தூரம் பார்க்க முடியும்? ரொம்ப தூரம் பார்க்க முடியும், நட்சத்திரம் வரைக்கும் பார்க்க முடியும். ஸோ இன்ஃபினிட்டி. ரைட், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு தெரியணும், ஸ்டேட்மெண்ட்டுக்கு எங்கேயாவது நமக்கு வரும். ஓகே, கணக்கு கவனிங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம ஐயை பற்றி தெரிஞ்சுக்கணும். கண்ணு தான் இது போட்டால் தான் தெரியும், ஸோ அதனால் முடிவு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கண் இருக்குன்னா, நம்ம கண் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட ஹைட் இருக்குது அப்படின்னா, டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை ஒரு ஆங்கிளாக தான் கன்சிடர் பண்ணி எடுக்கும். இந்த பாயிண்ட்டை டாப் மோஸ்ட் பாயிண்ட் சொல்லுவோம். இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் தான் தேவை. டாப் மோஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஸோ இது டேரெக்டாக போய் இப்படி படும், பட்டு பின்னாடி போகும். இது ஒரு பாயிண்ட் டேரெக்டாக இப்படி பின்னாடி போயிடும். ஏன்னா இது ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம், அது வேறு விஷயம். அப்போ என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னாக்கா, நான் கவனிக்கணும். விஷுவல் ஆங்கிள்னால் என்ன சார்னா, பார்வை கோணம்னு சொல்லக்கூடியது. நம்ம ஐனால் எவ்வளோ ஆங்கிள் பார்க்க முடியும், நம்மளோட கண்ணால் எவ்வளோ ஆங்கிள் பார்க்க முடியும். ஏன்னா கண்ணில் இருக்கிறது ஒரு லென்ஸ் தான், ஐ லென்ஸ். நம்ம கண்ணிலேயும் லென்ஸ் தான் இருக்குது. அது என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சின்னதாக காட்டுது. ஏன்னா நம்ம கண் இவ்வளோ சைஸ் தான் இருக்குது, பட் மிகப்பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே போகுது இல்லையா? அப்போ நம்ம கண்ணும் என்னது, ஒரு லென்ஸ் தான். அப்போ இது என்னதுன்னா, இது கண்ணோட ஆங்கிள், விஷுவல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. சரி, நமக்காக டைரெக்டாக மைக்ரோஸ்கோப் போயிடலாம். சார் ஓகே சார், ஐயெல்லாம் ஓகே. மைக்ரோஸ்கோப்பில் என்ன சார் சொல்லி தர போகிறீங்க அப்படின்னா, மேக்னிஃபிகேஷன்மா ஃபஸ்ட்டு ஃபார்முலா. மேக்னிஃபிகேஷன் சார் டயக்ராமில் இதில் பார்த்துக்கங்க, ஃபார்முலா மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. என்ன சார் மேக்னிஃபிகேஷன் ஆஃப், தள்ளி விட்டுலாமா, உட்கார மாட்டேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப். மேக்னிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப் அப்படின்னா ஒன்று இல்லை, எனக்கு நார்மலாக பார்க்கக்கூடிய ஆங்கிள் கொஞ்சம் பெருசாக தெரியும். விஷுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை ஃபைனல் இமேஜ் டிவைடட் பை விஷுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை ஆப்ஜெக்ட் கீப் அட் டிஸ்டன்ஸ் டி. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, புரியல சார்னா கணக்காவணிங்க, இது மட்டும் தனியாக ஒரு டைம் காட்டுறேன். ஆல்ஃபா பீட்டா, வாட் இஸ் ஆல்ஃபா பீட்டா? கணக்காவணிங்க. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட், இது அதோட ஹைட்டு. கண்ணை வச்சு இங்கே பார்த்துங்க பாருங்கள், இது கண் மூலமாக நம்ம பார்க்குறோம், கண் மூலமாக பார்க்குறோம். இது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் டிங்கிற டிஸ்டன்ஸ்க்கு ஒரு லிமிட் டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும், ரொம்ப தூரம் இருக்கக்கூடாது. ரொம்ப தூரம் இருந்துச்சுன்னா நமக்கு டெலஸ்கோப் தான் தேவை. நல்லா புரியும், டெலஸ்கோப் தான் ரொம்ப தூரம் காட்டும், அது அடுத்த டாபிக். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருந்தால் அது நார்மல் டி தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் எனக்கு ஆப்ஜெக்ட் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம நார்மலாக பார்க்கக்கூடியது இந்த ஆங்கிள் ஆல்ஃபா. இதுவே மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்த்தோன்னா இது பெருசாக தெரியும், சின்ன ஆப்ஜெக்ட் தான் நமக்கு பெருசாக தெரியும். அப்போ நம்ம கண் ஒன்றும் மாறாது இல்லையா? அப்போ டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை பார்க்குறோம். அப்போ இந்த இடம் பீட்டா, இதுதான் ஃபைனல் இமேஜ், இது இனிஷியலில் கூட ஆப்ஜெக்ட். அதே இதை இப்படி மாற்றி கொடுக்குறது யூஸ் பண்ணுறது தான் மைக்ரோஸ்கோப், நுண்ணோக்கி.
எந்த ஒரு ஆப்ஜெக்ட்கான இது ஆப்ஜெக்ட் ரியலாக இது சைஸ் அவ்வளோதான், சின்ன சைஸு, பட் அந்த ஆப்ஜெக்ட் இவ்வளோ பெருசாக மாற்றுது. ஸோ இது வந்து இமேஜுக்கு என்ன சொல்லுவோம்? பீட்டா. ஆப்ஜெக்ட்டுக்கு ஆல்ஃபா. அப்போ மேக்னிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப்னா என்னங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை ஃபைனல் இமேஜ் டிவைடட் பை விஷுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை ஆப்ஜெக்ட் கீப்ட் அட் டிஸ்டன்ஸ். எல்லாமே நம்ம கண்ணு மூலமாக பார்க்கறனால விஷுவல் ஆங்கிள். அப்போ ஃபார்முலா பி டிவைடட் பை பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா. நோட் பண்ணுங்க. ஏன்னா இதில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மஸ்ட்டுமா மைக்ரோஸ்கோப்புக்கு. மேலே என்னது? இறுதி பிம்பத்தால் உருவாக்கப்படும் பார்வை கோணம் டி தொலைவில் வைக்கப்பட்டுள்ள பொருளால் உருவாக்கப்படும் பார்வை கோணம். தமிழ்ல சரி, ரைட், ஓகே. இந்த டயக்ராம் பார்க்கணுமானா டயக்ராம் பேஸ் பண்ணி வரைக்கும் ஜெய் டைப் கொஷின்ஸ் தான் இருக்குது. நீட் கொஷின்ஸ் ஜெயிலே அந்தளவுக்கு கூட இல்லை, பட் இருந்தாலும் டயக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னோட ஒர்க்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கவனிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரியல் ஆப்ஜெக்ட். ஆனால் மைக்ரோஸ்கோப் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மைக்ரோஸ்கோப்னு 2 மைக்ரோஸ்கோப் இருக்குது. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் ஒரே ஒரு லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், அதுவும் கான்வெக்ஸ் லென்ஸு. என்னமா யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் ஒரே ஒரு லென்ஸ் தான் கான்வெக்ஸ் லென்ஸ். ஏன் நான் சொல்கிறேன் அவனுக்கு, இது இந்த ஆப்ஜெக்ட் ஒன்றும் இல்லை, இது டியூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த டியூப்பில் கண் இங்கே இருக்குது, இந்த இடத்துல பொருள் இருக்கும், மேலே லென்ஸ் இருக்கும். அந்த கீழே கூடிய பொருள் இது, மேலே கூடிய லென்ஸ் இது, நம்மளோட கண் இது, இப்படி வச்சு தான் பார்ப்போம். அது கொஞ்சம் ஆப்போசிட்டில் புரியுறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. நடுவில் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணுன்னு பாருங்களேன். இங்கிருந்து கவனிங்க, இங்கிருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இப்படி அனுப்பிவிடும், அதே பாயிண்டில் இன்னொரு ரே இங்கே அனுப்பிவிடும். பட் எந்த ரே அனுப்பிவிட்டாலும் சரி, இது என்னது? கான்வெக்ஸ். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண ட்ரை பண்ணணும்னா கன்வெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் அதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கிடையாது, இந்த பக்கம் இருந்தும் இந்த பக்கம் இருந்து 2 கனெக்ட் ஆகக்கூடிய 2 ஸ்பெரிக்கலும் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த இடத்துல அனுப்பிச்சிங்கன்னா அது எந்த வகையான டைவர்ஜ் பண்ண அது கீழே அனுப்பிடும். இதுதான் அட்வான்டேஜ். ஒரு பர்டிகுலர் ரேயை கண்ட்ரோல் பண்ணி கீழே மடக்கி விடும், அதோட பார்த்து போகாமல் கீழே மடக்கி விடும். இன்னொன்று நார்மலாக விடும். இது மூலமாக என்ன சார் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக விடுற லைன் நேராக போகும், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விடுறதுனால நேராக போகும். ரெண்டுமே போக 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 பெருசாகிட்டே போகும். இப்போ எந்த அளவுக்கு தூரமாக அந்த ஆனால் மைக்ரோஸ்கோப் அவ்வளோ தூரம் இருக்காது, பட் நான் சொல்கிறேன். அதனால தான் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கும், லென்ஸ் இங்கே இருக்கும், இங்கே நடுவு பெரிய டியூப் மாதிரி வந்துட்டு தான் இந்த டியூப்பு தான் எந்த அளவுக்கு லென்த் ஆக்குறோமோ அந்த டியூபை லென்த் ஆக்க முடியுதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் வந்து பெருசாகும். எந்த அளவுக்கு சார் பெருசாகும்? பின்னாடி பாருங்க. இந்த 2 லேயரையும் பெருசாக கனெக்ட் பண்ணணும். இந்த 2ஐயும் டாட் பண்ணி கனெக்ட் பண்ணால் இந்த அளவுக்கு தெரியும். ஏன்னா இந்த ரியல் ஆப்ஜெக்ட் இந்த அளவுக்கு ரே அனுப்பும். நம்ம கண்ணை இங்கே வச்சு பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய இமேஜ் தெரியும். இது வரைக்கும் கிளியரா? ஏன்னா கவனிங்கம்மா, இது கான்வெக்ஸ் லென்ஸ்னால் இது அதோட ஃபோக்கல் லென்த்து. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் என்ன இருக்கும்? ஃபோக்கல் லென்த் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், ஓகே. கணக்கு கவனிங்க. த விஷுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை ஃபைனல் இமேஜ் பீட்டா. எங்கே சார் பீட்டா கிரியேட் ஆகுது? கணக்கு கவனிங்க. பீட்டா, ஏன்னா இந்த பீட்டா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சொந்தம், இந்த இமேஜுக்கு சொந்தம். இந்த பீட்டா ஆங்கிள் அப்படியே என்ன போயிட்டே இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த பீட்டா. இந்த பீட்டா எப்படி சார் கிரியேட் ஆகுதுன்னா, இந்த பீட்டா இமேஜுக்கு சொந்தம். ஸோ விஷுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை ஃபைனல் இமேஜ்னு சொல்லலாம். இல்லை சார் இந்த இடத்துல லென்ஸ் இல்லை அப்படின்னா இந்த இடம் என்ன இருக்கும்? வெறும் ஆல்ஃபா. நார்மலாக அந்த ஆப்ஜெக்ட் நம்ம வெறும் கண்ணில் பார்க்கறதுக்கு சமம். பட் இந்த பீட்டா மூலமாக பார்த்தா அந்த இது இந்த ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக என்ன தெரியும்? இவ்வளோ பெருசாக தெரியும். இது என்னது? ஆப்ஜெக்டோட ஹைட்டு. ஸோ ஆப்ஜெக்டோட ஹைட்டு இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு இமேஜ் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு. ஸோ தேர்ஃபோர் tan θ எடுத்தோம்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஹைட் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்மால் ஆங்கிள் தான், ரொம்ப பெரிய ஆங்கிள்லாம் கிடையாது. அதனால் பீட்டா என்ன எடுத்துலாம்? டேரெக்டாக பீட்டா ஈக்குவல் டு h0 டிவைடட் பை u. ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. எதுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷுவல் ஆங்கிள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது. இது தனியாக போட்டிருக்கேன், பார்த்துங்க. அளவுக்கு இது இல்லை, பார்க்கலாம்.
பட் இது இம்பார்ட்டண்ட். என்ன சார், இது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் நமக்கு என்ன தெரியுது, இவ்வளோ பெருசாக தெரியுது. ஸோ இது ஆப்ஜெக்ட் ஹைட், இது இமேஜ் ஹைட். இமேஜ் தான் நம்ம கணக்கு தெரியும். இந்த இடத்துல இருந்து, அதாவது லென்ஸில் இருந்து இந்த இமேஜ் எவ்வளோ தூரம் கிரியேட் ஆகுதோ அது டி டிஸ்டன்ஸ். ஓகேவா, பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அதாவது இமேஜ் எவ்வளோ தூரம் இருக்கோ அது டி டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அது யூ டிஸ்டன்ஸ். அண்ட் ஃபைனலி எவ்வளோ மேக்னிஃபிகேஷன் பண்ண முடியும், மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன்மா. மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ தூரம் பண்ண முடியும், டி டிஸ்டன்ஸில் பண்ண முடியும். ஏன்னா முன்னாடி சொன்ன டி இல்லை, இது ஒரு டி. டி டிஸ்டன்ஸில் உங்களால் என்ன பண்ண முடியும், மேக்னிஃபிகேஷன் பண்ண முடியும். அதுக்கு ஃபார்மில் at a d distance magnification is equal to 1 plus d divided by f. d இது, f is somewhere focal length இங்க, somewhere focal length இங்க. இங்கே ஒரே ஒரு லென்ஸ் இருக்குது, அதனால் ஒரே ஒரு focal length. அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறப்போ ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதனால் ரெண்டு focal length வரும். சரி கவனிங்க. அப்போ மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் அதை பெருசாக்குறது, உறுப்பு இருக்கிறது. டி டிஸ்டன்ஸில் இது பெருசாக்க முடியும், உறுப்பு இருக்க முடியும். அப்போ 1 plus d divided by f. r magnification இன்னொரு ஃபார்முல d divided by ue. ue-னா என்னங்க சார், ue-னா கண்ணா இந்த டிஸ்டன்ஸ் தான்மா. கண்ணா கண்ணுக்கு பக்கத்தில் கூடிய வச்சுக்கணும், கண்ணுக்கு பக்கத்தில் கூடிய லென்ஸுக்கு பேர் ஐபீஸ். ஐபீஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தாலும் அவனுக்கு ஐபீஸ் லென்ஸ்னு பேர். அதனால் இங்கிருந்து கண்ணுக்கு பக்கத்தில் கூடிய லென்ஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா யூஇ, அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்னிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் டி டிவைடட் பை யூஇ. இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட்னா கண்டிப்பாக ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 3 ஃபார்முலா தான் சிம்பிளுக்கு நான் படிக்க சொல்லுவேன். இன்னொரு ஃபார்முலா வந்து மினிமம் மேக்னிஃபிகேஷன். மினிமம் மேக்னிஃபிகேஷன் என்னங்க சார் அப்படி கேட்டிங்கன்னா, மினிமம் வெறும் எம் டி டிவைடட் பை எஃப், அவ்வளோதான். கரெக்ட், நல்லா பாருங்கம்மா. இது வந்து டி டிவைடட் பை மியூஇ. ஸோ யூஇ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டி டிவைடட் பை எஃப், அந்த டிஸ்டன்ஸு ப்ளஸ் வந்து ஃபோக்கல் லென்த்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னிஃபிகேஷன் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பால் எவ்வளோ பண்ண முடியும், டி டிவைடட் பை எஃப்ல ஆரம்பித்து 1 plus டி டிவைடட் பை எஃப் வரைக்கும் கொண்டு போக முடியும். நோட் பண்ணிடுங்க. இது நார்மல் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். simple microscope. அதுலையா எவ்வளோதானே சொல்ல டைம் கொடுத்துருக்கேன். இல்லை தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிக்கிறீங்களா, எந்திரிச்சாச்சா? எழுதலாமா? அவங்கிறீங்க தலையாடுறீங்க, தலையை அதே சைடு திருப்பி விட்டுருவேன். எழுதுவானுங்க. அது போலாமா? சரி ரைட். வேறு எதாவது வேணாமல் இது பிடிஎஃப்ல பாருங்கள். அது வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக தான் கேட்குறான். டெலஸ்கோப் கேட்பான், மைக்ரோஸ்கோப்பில் இந்த ஃபார்மு கேட்டால் இது கேட்பான், அவ்வளோதான். மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன், சிம்பிள் மேக்னிஃபிகேஷன், அவ்வளோதான். இது ரெண்டு பார்த்துட்டா போதுங்கிறது பாயிண்ட்டு. வேறு எதுவும் அதில் கேட்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு. என்ன சார் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புனா, இன்னும் கொஞ்சம் பெருசாக காட்டும், இன்னும் சின்ன பொருளை இன்னும் கொஞ்சம் பெருசாக காட்டும், கூட்டு நுண்ணோக்கி. 2 லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கம்மா, 2 லென்ஸ், ஒரு குட்டி லென்ஸு ஒரு பெரிய லென்ஸு. ஆனால் கவனிக்கணும், ஆனால் இந்த குட்டி லென்ஸ் பெரிய லென்ஸு கண்ணுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணுறது பெரிய கான்வெக்ஸ், அதனால் அது ஐபீஸ் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் தூரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க லென்ஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், கண்ணுக்கு பக்கத்தில் கூடியது ஐபீஸ் லென்ஸு. 2 லென்ஸ் யூஸ் ஆகும். ஐபீஸ் லென்ஸு லார்ஜாக இருக்கும். இந்த லார்ஜுக்கு பேர் டயாமீட்டர் இல்லையா அப்பர்ச்சர்னு சொல்லுவாங்க. அப்பர்ச்சர் இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு டயாமீட்டர். ஸ்க்ரீனை பார்க்கணுமா? டயாமீட்டர் ஆர் அப்பர்ச்சர். அப்பர்ச்சர் விட்டளவு. இது பெரிசாக இருக்கும், இது வந்து சிரீஸாக இருக்கும். இது பெரிசாக இருக்கும், இது சிரீஸாக இருக்கும். எது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், சிறியது. இது வந்து பெருசு. சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட்.
சரி சார், ஆப்ஜெக்ட் எங்கே சார் வைக்கிறதா? இங்கே இருக்குது, கணக்கு தெரியுதா? ஆப்ஜெக்ட். சார் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்? லிசன்மா, ஆப்ஜெக்ட் நமக்கு என்ன பண்ணும்? ஆப்ஜெக்ட் நமக்கு என்ன ப்ரெசன்ட் பண்ணும்? இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் கவனிக்கணும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரே வரும். நான் சொன்ன மாதிரி தான், இது சென்டரில் பூந்து போயிடுச்சுன்னா போயிடுச்சு, மிடில் போயிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சுன்னா இது பிடிச்சி இப்படி கொடுக்கும், இந்த பாயிண்ட் இங்கே டச் ஆகும், இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஸோ இந்த லென்த் இந்த லென்த் சரியா போச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணால் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணும்? ஆஸ் யூஷுவல் இங்கேருந்து ஒரு சென்டரில் ஒரு லைன் போகும், இங்கேருந்து கட் பண்ணி இங்கே போகிறப்ப இது இப்படி பிடிச்சி விடும். இது முன்னைக்கு என்ன ஆகும்னா இன்னுமே என்லார்ஜாக இருக்கும். ஸோ 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குமா? இமேஜ் என்ன பண்ணுது? இன்னுமே என்லார்ஜ் பண்ணி தருது. கணாங்க பாருங்க, இந்த ஹைட்டு இதோட கொஞ்சம் பெருசாக்கும், இதை அதை விட பெருசாக்கி கொடுக்கும். இங்கிருந்து நீங்கள் என்ன பார்த்துக்கலாம்? அதை பார்த்துக்கலாம். இந்த லைன் டைவர்ஜிங் ரேஸ்மா, இது ஒன்னோட ஒன்று சேராது, அது பாட்டில் என்ன ஆகிட்டே இருக்கும், அப்படி போயிட்டே இருக்கும். எவ்வளோ தூரத்துலேருந்து உங்களால் பார்க்க முடியாதோ பார்த்துங்க, ஆனால் கிளியராக பார்க்க முடியாது, ஏன்னா ஃபோக்கல் லென்த் ஒன்று இல்லை, அதையும் நம்ம பார்க்கணும். ஃபோக்கல் லென்த்னா ஒரு ரே வருது. இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வருதுன்னா பஸ்ஸு வருதுன்னு ஓரளவுக்கு சென்ஸ் பண்ண முடியும். ஒரு 500 மீட்டர் முன்னாடி வந்துச்சுன்னா அது கவர்மெண்ட் பஸ்ஸாக ப்ரைவேட் பஸ்ஸாக ஓரளவுக்கு பார்க்க முடியும். ஒரு 100 மீட்டர் 10 மீட்டர் பக்கத்தில் வந்தால் தான் அது என்ன நம்பர்னு பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி இந்த ரேஸ் எவ்வளோ தூரம் போயிட்டு வராங்க, அப்போ அந்த நம்பர் எப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதோ அதுதான் ஃபோக்கல் லென்த்து நம்ம கண்ணுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. என் பக்கத்தில் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கண் பார்வை நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு ஈஸியாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி என்ன ஆகும், அந்த நம்பர் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அவனுக்கு ஃபோக்கல் லென்த்து அவங்க கண்ணுக்கு வேறு மாதிரி. அதே மாதிரி தான் லென்ஸுக்கும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு வந்து மாற்ற முடியாது, பட் லென்ஸை நம்ம என்ன பண்ண முடியும்? மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பெட்ஸ் அந்த மெக்கானிசத்தில் யூஸ் பண்ண, நீங்கள் பவர்னு சொல்கிறீங்க, அது ஃபோக்கல் லென்த் டிபெண்ட் ஆகிருக்கு. நார்மலான இந்த லென்த்தில் இந்த ஆப்ஜெக்ட் கிளியராக இல்லைன்னா தான் அந்த லென்ஸு நமக்கு யூஸ் ஆகுது. சரி, ஓகே, ரைட். தென் இதில் என்ன பார்க்க போகிறோம்? ஒன்றும் பார்க்க போதில்லை. ஃபார்முலா எவ்வளோ மேக்னிஃபிகேஷன் பண்ணித்தரோம். ஆனால் ஆப்ஜெக்ட் எவ்வளோ மேக்னிஃபிகேஷன் பண்ணி தருது இன்டூ ஐபீஸ் எவ்வளோ மேக்னிஃபிகேஷன் பண்ணி தருது. ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ ஓவராலாக எவ்வளோ மேக்னிஃபிகேஷன் தெரியும். நோட் பண்ணிக்கணுமா? காம்பவுண்ட் மைன்ஸ் மைக்ரோஸ்கோப் ஆப்ஜெக்ட் மேக்னிஃபிகேஷன் இன்டூ ஐபீஸ் மேக்னிஃபிகேஷன். மற்ற ரேஸெல்லாம் கண்டுக்க வேணாம், மற்ற ரேஸில் கண்டுக்க வேணாம், தேவைன்னா சொல்கிறேன் மற்ற ரேஸ்னா. சரி, மற்ற ரேஸில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் என்ன சார் கவனிக்கிட்டோம் அப்படின்னா, கவனிங்க. இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது, இந்த ஆப்ஜெக்ட் இங்கே பாருங்கள் U0ன்னு யூஸ் பண்ணுறேன். இப்போ புரியும், முன்னாடி இதில் UE யூஸ் பண்ணேன். பிகாஸ் ஐபீஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம், U0 யூஸ் பண்ணால் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இமேஜ் எங்கே கிரியேட் ஆகுது? ஆப்ஜெக்ட்லேருந்து இவ்வளோ தூரம். கிளியரா? ஆனால் ஆப்ஜெக்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் இவ்வளோ தூரத்தில் கிரியேட் ஆகுது அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஐபீஸ்லேருந்து எவ்வளோ தூரம் இந்த இமேஜ் இல்லையா, அடுத்த இமேஜ் சொல்லி பார்க்கலாம். பாயிண்ட் என்ன? இது U0, இது V0, இந்த 2 பிளேஸையும் பார்த்துக்கங்க. நான் அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா. மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ பண்ண முடியும், அதிகபட்சமாக எவ்வளோ ஜூம் பண்ணி பார்க்க முடியும். மேக்னிஃபிகேஷன் which is equal to V0 U0 into 1 plus D divided by FE ஐபீஸ் ஃபோக்கல் லென்த். என்ன சார் ஐபீஸ் லோக்கல் கணக்கு? இது பாருங்க, இது ஐபீஸ், இங்கிருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸை ஐபீஸ் ஃபோக்கல் லென்த்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கணும். ஐபீஸ் ஃபோக்கல் லென்த் இல்லை, இது ஆப்ஜெக்ட். ஆனால் இங்கே இது இல்லை. அதாவது ஐபீஸ்க்கு அப்புறம் வரக்கூடியது எங்கே ஃபோக்கஸ் பண்ண முடியும், இந்த 2 லைனையும் எங்கே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும், இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும். அப்போ உங்கள் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடாது, ஆக்சுவலாக இங்கே வச்சு பார்க்கணும். இதுதான் ஐபீஸ்லேருந்து ஃபோக்கல் லென்த்து, ஐபீஸ்லேருந்து ஃபோக்கல் லென்த்து. நோட் பண்ணிங்க. ஸோ நமக்கு அது தேவையில்லை, கொஸ்டின் பேப்பர் டயக்ராம் தர மாட்டான், நமக்கு டைரெக்டாக இதுதான் கொடுப்பான். ஐபீஸ்லேருந்து ஃபோக்கல் லென்த்து, ஐபீஸ்லேருந்து ஃபோக்கல் லென்த்து. ரைட்டா? கிளியரா? தில் குஷ், ஹாப்பி? அடுத்து போலாமா? என்னவா?
எழுது அவ்வளோதான். ரைட், சம் பார்க்கலாம். 2023 JEE session. A microscope is focused on an object bottom of the bucket. ஒரு பக்கெட் இருக்கு, பக்கெட்டோட பாட்டம்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இதை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறோம். எஸ்மா, டெலஸ்கோப் இல்லை, மைக்ரோஸ்கோப் வச்சு இதை ஜூம் பண்ணி பார்க்கலாம். டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் இருக்கு. மில்லிகன் எக்ஸ்பெரிமெண்ட்லையும் டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. மொத்தம் ஒரு ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கோம். இஃப் லிக்யூட் வித் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 5/3 இஸ் பவுல்டு, ஒரு லிக்விட் இதுக்குள்ளே ஊற்றுறோம். அந்த லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ? 5/3 வச்சிருக்கக்கூடிய ஒரு லிக்விட் அதில் ஊற்றுறோம். இன்சைட் த பக்கெட்குள்ளே ஃபுல் ஆகுது. தென் த மைக்ரோஸ்கோப் ஹேஸ் டு பி ரைஸ் 30 சென்டிமீட்டர். ஒரு தண்ணி ஊற்றுனேன்னா இங்கே மிதந்துட்டு வந்துடுவான். அந்த பொருள் எப்படியா இருந்தாலும் இங்கே மிதந்துட்டு வந்துடும். இதை அவன் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோஸ்கோப் கிரவுண்டில் இருக்குன்னா மைக்ரோஸ்கோப் ஹேஸ் டு பி ரைஸ் 30 சென்டிமீட்டர். 30 சென்டிமீட்டர் மைக்ரோஸ்கோப் என்ன பண்ண சொல்கிறான்? தூக்கிட்டு மேலே கொண்டு வர சொல்கிறான். அப்படியே வச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு போனான். இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ்மா வந்துருச்சு? 30 சென்டிமீட்டர்மா. அப்புறம் த ஹைட் ஆஃப் த லிக்விட் இன் த பக்கெட், இந்த ஹைட் கேட்குறான். ஓகேவா? என்ன சார் கொடுத்துருக்கான்? மைக்ரோஸ்கோப்பை தூக்கிடுங்க. தூக்குறதுக்கு அப்புறம் இப்படி பக்கெட்டில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நான் மார்னிங் நடத்தினேன். இது மைக்ரோஸ்கோப்பில் டாப்பிக்கே கிடையாது. இது மார்னிங் நடத்தின டிஸ்டன்ஸ் ஷிஃப்ட். Distance shift which is equal to real distance into 1 minus 1 by mu, because இது rarer to denser. அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். என்ன சார்? நான் ஷிஃப்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஷிஃப்ட் அப்படிங்கிறது உங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட்டை மாற்றுறது. எங்கே மாற்றுனீங்க? இங்கேருந்து இது வரைக்கும் மாற்றுனீங்க. அப்போ 30 சென்டிமீட்டருங்கிறது என்ன? ஷிஃப்ட்டு. ரியல் டெப்த்து அப்படி ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ரியல் டெப்த்து அப்ளை பண்ணோம். அப்போ இதை தான் அவன் கேட்குறான். அப்போ எதை கேட்குறான்? ரியல் டெப்த்து கேட்குறான். யூ வேல்யூ என்ன சார்? அந்த தண்ணியோட யூ வேல்யூ 5/3. அப்போ என்ன ரியல் டெப்த் கண்டுபிடிங்க பார்க்கலாம். பக்கெட்டில் எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தா நான் 30 சென்டிமீட்டர் தூக்கி அந்த 5/3க்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்க முடியும். அப்போ இது மைக்ரோஸ்கோப் ப்ராப்ளம் இல்லை, நம்மளை ஏமாற்றி விட்டாங்க. அவன் மைக்ரோஸ்கோப்னு பார்த்தோன்னே மைக்ரோஸ்கோப் எல்லா ஃபார்முலா ஃபைனலி லாஸ்ட். அதான் சொன்னல, ஷிஃப்ட்னா அதுதான். மீன் இங்கே இருக்குன்னு தெரியுதை விட அதோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல தெரியுது அப்படின்னா அதுதான் ஷிஃப்ட்டு. நான் ஆப்ஜெக்ட் இங்கே வச்சு பார்த்தா தெரியல, ஸோ அதனால் இவ்வளோ மைக்ரோஸ்கோப் தூக்குறேன். அப்போ தூக்குன அந்த இடம் ஷிஃப்ட்டு. ஆர்எல்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேலே வரணும் கூட அவசியம் இல்லை, எந்த இடத்துல வேணால் இருக்கலாம். ஆப்ஜெக்ட் மேலே வருது அவசியம் இல்லை, எந்த இடத்துல வேணால் இருக்கலாம். பட் இந்த இடத்துல வச்சாதான் எனக்கு கிளியராக தெரியுது அப்படின்னாலே போதும். இது ஷிஃப்ட்டு. ரிஃப்ராக்டட் ரேஸ் தான் ரியல் டெப்த் கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ? பாட்டியா சாய்ஸே இல்லைப்பா. 12. என்னாச்சு? ஷிஃப்ட் எவ்வளோமா எடுத்துருக்கோம்? 30 சென்டிமீட்டர்மா. என்னப்பா இது? 30 சென்டிமீட்டர் which is equal to x real 1 minus 5/3. Next time x real 1 minus 3/5. Next time x real 5 minus 3/5. Next time x real 2/5. Next time இதை மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வந்தா 150. இதை டிவிஷனில் கொண்டு வந்தா 2 which is equal to x real. கேன்சல் பண்ணா அரே பாய் வருது ஆன்சர். என்ன எவ்வளோ? 75 சென்டிமீட்டர். ஓகே தானே? கிளியர் தானே? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்.
ஆனால் அடுத்தது கவனிங்கம்மா, இது கண்டிப்பாக தேவை. ரீசொல்யூஷன் பவர். ரீசொல்யூஷன் பவர் தமிழில் ரீசொல்யூஷன்னா ஒரு நல்ல வார்த்தை இருக்குது. இது திறன். உருப்பெருக்கி திறனா? அதுதான். உருப்பெருக்கி திறனா மேக்னிஃபிகேஷன் பவர். ரீசொல்யூஷன் தெளிவுத்திறன். தெளிவு வைக்கிறது, தெளிவுத்திறன் இல்லை தெரிவுத்திறன். சரி, அப்படின்னா என்னங்க சார்? மறுபடியும் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து ஓரளவுக்கு மங்களாக தெரிஞ்சால் அது எனக்கு வேஸ்ட். கிளியராக இருக்கணும். அதான் ரெசல்யூஷன் பவர். எப்போ கிளியர் பண்ண முடியும், எவ்வளோ கிளியராக தெரியும் அப்படின்னா, நல்லா வச்சுங்க, அது எந்த மீடியத்துலேருந்து ஒரு லைட் எமிட் பண்ணதில்லை அந்த வேவ் லென்த் கண்டிப்பாக வேணும். இது வந்து மீடியத்துலேருந்து கிடைக்கக்கூடிய வேவ் லென்த். ரெசல்யூஷன் பவர் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அந்த ஆப்ஜெக்ட் தரக்கூடிய வேவ் லென்த். அந்த ஆப்ஜெக்ட் தரக்கூடிய வேவ் லென்த் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு ரெசல்யூஷன் பவர் அதிகம். எஸ், வேவ் லென்த் கம்மியாக தரணும். அடுத்து இன்னொன்று, அந்த ஆப்ஜெக்ட் தரதுல அந்த வேவ் லென்த், இது அந்த ஆப்ஜெக்ட் மீடியம் யாரோட அந்த வேவ் லென்த் இருக்குது பார்த்தீங்களா? ஜென்ரலாக அது ஒரு பர்டிகுலர் மீடியம், பர்டிகுலர் ஏர் மீடியத்தில் இருக்கிறப்ப என்ன வேவ் லென்த் டிவைட் பை அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இவனு சொல்லலாம் இல்லையா, மியூன்னு சொல்லலாம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு சமம். ஏன்னா இது என்ன அப்படின்னா, நாட்டு கூட போடக்கூடாது, போட்டு தப்பாக போயிடும். அந்த மீடியம், ஒரு பர்டிகுலர் மீடியத்தில் இருக்கப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன வேவ் லென்த் கொடுக்குது, ப்ளஸ் அது ஏரில் இருக்கப்போ என்ன மாதிரி வேவ் லென்த் கொடுக்குது டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஷிப் தான் இது. வந்து வேவ் லென்த்துக்கு எனக்கு ரெசல்யூஷன் பவர் அதிகமானோன்னா இந்த வேல்யூ அதிகமாகும். சரி, கம்மியாக இருக்கும். சரி, ரைட், ஓகே. இன்னொரு ஃபார்முலா, மைக்ரோஸ்கோப் வந்து அதிகமான ரெசல்யூஷன் பவர், அது அதிகமாக எனக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா 2n sin theta divided by lambda or 2 mu sin theta divided by lambda. mu அப்படிங்கிறது refractive index of the medium. n times sin theta இருக்குது numerical aperture. அப்பரேச்சர்னா ஒன்றும் இல்லாமல் அந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸை கால்குலேட்டில் ஒரு மெத்தட் இருக்குது, அது ரொம்பலாம் பார்க்க வேணாம், டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்க. n sin theta அப்படிங்கிறது நியூமெரிக்கல் அப்பரேச்சர். நம்ம நீட்டுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. ரைட்டு. The scientist is observing bacteria. ஒரு சயின்டிஸ்ட் பாக்டீரியாவை பார்த்துட்டு இருக்காரு. எது மூலமா? த்ரூ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறாரு. ஃபார் பெட்டர் அனலைஸ் டு இம்ப்ரூவ் இட்ஸ் ரெசல்யூஷன் பவர். சார், ரெசல்யூஷன் பவர் அவர் ரெசல்யூஷன் பவரை அதிகப்படுத்தணும் ட்ரை பண்ணுறாரு. ரெசல்யூஷன் பவரை அதிகப்படுத்தணும். அப்போ அவர் என்ன பண்ணும்? ஒரு பாக்டீரியாவை பார்த்துட்டு இருக்காரு, கிளியராக இல்லை. ரெசல்யூஷன் பவர் அதிகமாக்கணும்னா டிக்ரீஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ். ஐபீஸ்லேருந்து ஃபோக்கல் லென்த்தை குறைக்கணும், அதாவது எஃப்இயை குறைக்கணும் இல்லையா. இன்க்ரீஸ் த வேவ் லென்த் ஆஃப் த லைட். வரக்கூடிய அந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேவ் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். அந்த பொருளுக்கும் அதுக்கு பக்கத்தில் கூடிய லென்ஸுக்கும் நடுவில் கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் த டயாமீட்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அது அப்பரேச்சர். இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்பரேச்சரை குறைக்கணும். ஃபார்முலா என்ன சார்? ஃபார்முலா என்ன? ரெசல்யூஷன் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் which is equal to 2e mu sin theta divided by lambda. இதில் ரிஃப்ராக்டிவ் மீடியத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ரிஃப்ராக்டிவ் மீடியத்தை இன்க்ரீஸ் பண்ணால் ரெசல்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ரிஃப்ராக்டிவ் மீடியம் எதுக்கு நடுவில்? அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட் லென்ஸுக்கும் நடுவில். அதாவது ஏரோ இல்லை நல்ல கிளாஸோ ஏதோ ஒன்று. ஸோ அப்படி பண்ணால் அவளை என்ன பண்ண முடியும்? ரெசல்யூஷன் பவருங்கிறது எவ்வளோ தெளிவாக தெரியும் அப்படிங்கிறது. அப்போ கண்டிப்பாக அவர் எதை இன்க்ரீஸ் பண்ணணும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை. வேவ் லென்த் இன்க்ரீஸ் பண்ணுமானோ? வேவ் லென்த்தை டிக்ரீஸ் தான் பண்ணணும். ஃபோக்கல் லென்த்துக்கும் டயாமீட்டருக்கும் இந்த சம்மந்தம் கிடையாது. அடுத்து, a microscope was initially placed in water. ஓகே. ஒரு மைக்ரோஸ்கோப்பை எதில் வைக்கிறோம்? வாட்டரில் வைக்கிறோம். இனிஷியலி பிளேஸ் இன் த வாட்டர். அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஆனால் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் புரியல. நான் என்ன சொன்னேன்? ஓ, வாட்டர். நோ வாட்டர். ஏர் தான். சும்மா ஏரில் வைக்கிறாங்க. பரவாயில்ல, கவனிக்கிறீங்க, அதை செக் பண்ண. அடுத்து போலாமா? ரைட். எதெல்லாமா வைக்கிறாங்க? ஏர். என்னென்ன பொழப்ப பார்க்க வேண்டியது இருக்குது இங்கே கவனிக்காததுக்கு.
சார் ஒரு ஏரில் என்ன வைக்கிறாங்க, சும்மா மைக்ரோஸ்கோப் வச்சுருக்காங்க, அந்த ஏரோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் மேக்ஸிமம் 1 தான் கொஸ்டின் பேப்பரில். இஸ் இம்மர்ஸ்ட் இன் த ஆயில். இப்போ என்ன சார் பண்ணுறாங்க, இது ஆயிலில் முக்கிறாங்க. ஓகே, ஆயில் எடுத்துக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் கூட சின்ன குழந்தைங்கள ஆயிலில் போட்டு முக்கிற மாதிரி இந்த டெலஸ்கோப்பை போட்டு முக்கிறாங்க. ஆனால் எதுக்காக இருக்கும் இடணும் பார்க்கலாம். ஸோ அப்போ ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் என்ன, இந்த ஆயிலோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 2. நான் சொல்ல ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஃபோக்கல் லென்த் கொஞ்சம் ரெசல்யூஷன் பவர் மாற்ற முடியும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், நமக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா சும்மா ரேண்டமாக கொடுக்கக்கூடாது, அதில் ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கும். ஃபார் லைட் ஹூஸ் வேவ் லென்த் இன் த ஏர் இஸ் லேம்டா. ஆனால் ஏரில் இருக்கப்போ என்னோட வேவ் லென்த்து லேம்டா. கால்குலேட் இது, அப்போ இதோட லேம்டா கேட்பான். கால்குலேட் த சேஞ்ச் ஆஃப் மைக்ரோஸ்கோப் ரெசல்யூஷன் பவர். ஓகே ஓகே, அப்போ ஆயில் அண்ட் சூஸ் இதோட ரெசல்யூஷன் பவர் கேட்குறான். என்னங்க சார் இது குழப்புறான். கண்ணா சொல்கிறேன் பாருங்க. கண்ணா இது ஏரில் இருக்கப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1, இது வந்து அதே மைக்ரோஸ்கோப்பு ஆயில் இருக்கப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 2. கண்ணா இதோட ரெசல்யூஷன் பவர் வி டோன்ட் நோ, இதோட ரெசல்யூஷன் பவரும் வி டோன்ட் நோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் இருக்கப்போ ரெசல்யூஷன் பவர், இது என்னது ஆயில் இருக்கப்போ ரெசல்யூஷன் பவர். ஓகே தானே, ரைட். இப்போ என்ன சார் பண்ண போகிறோம், 2 டிவைட் பண்ணுங்கம்மா. ரெசல்யூஷன் பவர் ஆஃப் ஆயில் டிவைட் பை ரெசல்யூஷன் பவர் ஆஃப் ஏர். கிளியர் தானே? இதுக்கு என்ன சார் ஃபார்முலா, தனித்தனியாக வரோம் பாருங்க. ரெசல்யூஷன் பவர் ஆஃப் நார்மலாக ரெசல்யூஷன் பவர், ஏன்னா இந்த இடத்துல நமக்கு இன்னொரு ஹிண்ட் கொடுத்துருக்கான். இதோட வேவ் லென்த்து லேம்டா, இதோட வேவ் லென்த் நமக்கு தெரியாது, சொல்கிறேன் பிஃபோர் தட். ரெசல்யூஷன் பவருக்கும் வேவ் லென்த்துக்கு என்ன, 1 டிவைட் பை லேம்டா என். லேம்டா என்ன பர்டிகுலர் மீடியத்தில் என்ன இருக்கோ அது. அப்போ ரெசல்யூஷன் பவர் ஆஃப் ஃபஸ்ட் என்ன மீடியம், ஏர் மீடியம். ரெசல்யூஷன் பவர் ஆஃப் ஏருக்கு 1 டிவைட் பை 1 லேம்டா. இது வந்து ஆயிலுக்கு வேணும்னா 1 டிவைட் பை லேம்டா ஆயில். அப்போ இந்த இடத்துல போட்டிங்கன்னா தலையில் வருமா, தலையில் வரும். அப்போது இதுக்கு லேம்டா ஏர், இதுக்கு லேம்டா ஆயில். ஏருக்கு கொடுத்துட்டா கொஸ்டின் பேப்பரில் லேம்டா. ஆயிலுக்கு சார் கண்டுபிடிக்கணும். ஆயிலுக்கு என்ன சார் பண்ணுவீங்க, கடையில் போனால் கொக்கனட் விவிடி. கொக்கனட் எவ்வளோம்மா, நான் விவிடி வாங்கினோ இல்லையோ, உங்களுக்கு வாங்கி கொடுத்தது அதிகம். ஓகேவா, என்னது ஒரு சில்லு கூல், அது என்னது சில்லு கூல் நவரத்னா. மற்றவங்களாம் விவிடினா இன்னுமே நவரத்னம் தான் யூஸ் பண்ணுறீங்களா? ரைட், குட். அப்போ என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறது. ஆமாம், நேச்சுரலாக ஏருக்கு எந்த ஒரு ஆயிலும் தேவையில்லாமல் க்ளீன் பண்ணி வச்சாலே போதும். சரி வேணா விடுங்க, அது ஒரு தனி டாபிக். நம்ம என்ன பேச போகிறோம், இந்த ஆயில் பற்றி பேசுவோம். சரி ரைட். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்மக்கிட்ட இருக்குமா? என்னம்மா, நார்மலாக ஒரு ஆயில் ஒரு மீடியம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். நார்மலாக லேம்டா, இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 2. அப்போ ஆயிலுக்கு என்ன சார், லேம்டா பை 2. லேம்டா கேட்டிங்க ஆன்சர். அப்போ 2 லேம்டா 1 டிவைட் பை 2, மேலே போனால் வெறும் 2. அப்போ என்ன சார் கேட்டான், ரெசல்யூஷன் பவர் என்னங்க சார் ஆச்சு? Resolution power of oil divided by resolution power of air, which is equal to 2. Oh no, resolution power of oil is nothing but 2 times of resolution power of air. அப்ப airல இருக்க resolution power ஓட 2 times அதிகமா இருக்கு oilல இருக்கிறப்போ. Resolution power will be twice in the oil it was in the air. அப்போ அதான் நடந்திருக்குப்பா. ஆயில் ஊதுறப்போ என்னது, இன்னுமே ஜூம் பண்ணி பார்த்தா தெளிவாக தெரிஞ்சிருக்கு. வீட்டோணும். சரி ரைட், ஓகே. அதால் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் நமக்கு தேவை. இங்கே யூஸ் பண்ண ஃபார்முலா என்ன, ரெசல்யூஷன் பவர் 1 டிவைட் பை லேம்டா என். இன்னும் ஒரு ஃபார்முலா மீடியமில் நார்மல் ஏர் டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த 2 மறந்துடாதீங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் யாரோடது, ஆயில். எங்கே கொடுத்துருக்கான், கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கான் சார். முடிஞ்சா? அடுத்து இது கொஞ்சம் ட்ரிக்கி, பட் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஃபிசிக்ஸில் கேட்குற அசிஸ்டன்ட் ரீசன் ஒன் ஆஃப் த ஒஸ்ட்மா, நிறைய நேரம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஃபார் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஆங்குலர் சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஈக்குவல்ஸ் டு ஆங்குலர் சைஸ் ஆஃப் இமேஜ். Assessment. Reason, magnification achieved by small object can be kept much closer than 25 cm in substance a large angle.
என்ன சார் சொல்கிறாங்க? லிசன் மேம், ஃபஸ்ட்டு சொல்லுது ஆங்குலர் சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் சைஸ் ஆஃப் இமேஜ். ஏன்னா ஒன்றும் இல்லை, இப்போது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் ஒரே ஒரு லென்ஸ் தான் இருக்கும். இங்கே ஆப்ஜெக்ட் வச்சுக்குவோம், இங்கே கண்ணை வச்சு பார்ப்போம். இங்கிருந்து தெரியுது பார்த்தீங்களா, இது இமேஜோட ஹைட்டு. ஏன் ஆங்குலர்னு சொல்கிறாங்க அப்படின்னா, കാരണം நம்ம கண்ணோட லென்ஸே இப்படி இருக்கும், ரவுண்டாக தான் இருக்கும். இப்போ ரவுண்டில் பார்க்கக்கூடிய எல்லா இமேஜும் ஆங்குலர் இமேஜ். அண்டு நம்ம ரவுண்ட் கண்ணில் ரவுண்ட் ஷேப்லேருந்து பார்த்தால எல்லாமே ஆங்குலர் இமேஜ் அண்டு ஆங்குலர் ஆப்ஜெக்ட் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஹைட்டும் இது வந்து ஆங்குலர் ஆப்ஜெக்ட், இதோட சைஸும் இது ஆங்குலர் இமேஜ், இதோட சைஸும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இதோட சைஸும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த சைஸ் குட்டியாக இருக்குது, இந்த சைஸு பெருசாக இருக்குது. அப்போ எப்படி ஈக்குவலாக இருக்கும்? அசன் ராங் ஆனால் நோ, இட்ஸ் அ ட்ரூ. ஏன் ட்ரூ? இந்த சைஸ் ஒன்றாவா இருக்குது. உங்கள் கண்ணை வச்சு பாருங்கள் சார், இந்த சைஸ் குட்டியாக இருக்கா? எஸ். எங்கே உங்கள் கண்ணை வச்சு பார்க்கணும்னா 25 சென்டிமீட்டருக்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா, அதை ரீசனில் பாருங்கள், இந்த மேக்னிஃபிகேஷன் அச்சுட்டு போய், அதாவது இதை இந்த அளவுக்கு பெருசாக கொண்டு வரணும்னா, நீங்கள் அந்த ஸ்மால் ஆப்ஜெக்டை இன்னும் க்ளோஸாக கொண்டு வரணும். 25 சென்டிமீட்டருக்கு விட இன்னும் கண்ணை கிட்ட கொண்டு வரணும் சார். அப்போ கிளியராக இருக்காதுல்ல சார், அது இங்கே கணக்கு கிடையாது. இது கிளியராக இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க கண்ணை கீழே கிட்ட கொண்டு வரப்போ இது என்ன, அதனால பெருசாக தெரியும். அப்போ கண்ணா ரீசன் ட்ரூவாக இருக்கணும். கண்ணா ரீசன் ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில் அசன் ட்ரூ. இந்த ரீசன் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணனால அசனும் ட்ரூ. ஸோ போத் அசன் ரீசன் ஆர் ட்ரூ, ரெண்டுமே ஒன்னோட ஒன்று கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்குது. அப்போ 25 சென்டிமீட்டருக்குள்ளே வச்சா என்ன சார்? ஆங்குலர் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் சைஸ் ஆஃப் த இமேஜ். ஓகே தான் கண்ணா, கவனிங்க. The image of object of the compound microscope. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இமேஜ் எப்படி சார் இருக்கும்? கண்ணா கவனிங்க, ரெண்டுமே லென்ஸுக்கு வெளியே தான் வரும். ரெண்டுமே லென்ஸுக்கு வெளியே வரதுனால இட்ஸ் அ ரியல் இமேஜ், நாட் அ விர்ச்சுவல் இமேஜ். பெருசாக இருக்குதாப்பா மைக்ரோஸ்கோப்பு, டிமினிஷ்டாக இருக்கிறதுக்கு இல்லை. அப்போ ரியல் அண்டு என்லார்ஜ். ரைட். அண்ட் டெலஸ்கோப், ரெண்டு டெலஸ்கோப் இருக்குண்ணா. ஒன்று நம்ம சிலபஸில் ரிஃப்ளெக்டிங் சிம்பிளாக இருக்கும், ரிஃப்ராக்டிங் ஃபார்முலாவாக இருக்கும். ரெண்டுமே நம்ம கேட்பாங்க. ரிஃப்ளெக்டிங் கேட்கலாம், ரிஃப்ராக்டிங்கும் கேட்கலாம். ரிஃப்ராக்டிங்கில் ப்ராப்ளம் கேட்பான். ஏன் அப்புறம் சொல்கிறேன். எனிவே, டெலஸ்கோப்னா என்ன சார்? நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வச்சு பார்த்தோம்னா நட்சத்திரம்லாம் பக்கத்தில் தெரியும் பார்த்தீங்களா, அதுதான். என் லைஃப்பில் நான் ஒரு டைம் கூட பார்த்துல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஒன்று வாங்கணும், வாங்கி நம்ம ஹாஸ்டல் மேலே வைப்போம். ரைட். டெலஸ்கோப் இஸ் a tool of astronomers used to see the far away objects. ரொம்ப தூரமாக இருக்கிறத பக்கத்தில் பார்க்கக்கூடியது. அப்போ இது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, ஆனால் ரொம்ப தூரத்தில் பார்க்குறோம்ல, அப்போ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இது ஆல்ஃபா. அதுவே நடுவு டெலஸ்கோப் வச்சிட்டோன்னா அது பக்கத்துலேயே தெரியும், அப்போ அதோட ஆங்கிள் பீட்டா. ஆனால் இது மேஜிக். ரைட். இது ரியல் கிடையாது, இதுதான் ஆக்சுவல் உண்மை. ஆனால் நம்ம டெலஸ்கோப் வைக்கிற பக்கத்தில் தெரியும், அதாவது ரொம்ப பக்கமாக தெரியும். அப்போ அது ஆல்ஃபா, இது பீட்டா. அப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் டெலஸ்கோப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சார் மேக்னிஃபிகேஷன் பவர்? விர்ச்சுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை ஃபைனல் இமேஜ், விர்ச்சுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டால் ரியல் ஆப்ஜெக்ட் ஆல்ஃபா தூரத்தில் தெரிஞ்சுன்னா இமேஜ் வந்து பீட்டா ஆங்கிள்லேயே கிடச்சிடும். இது என்னங்க சார் மறுபடியும் குழப்புது? ஆனால் கொஞ்சம் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு, டாபிக் முடிஞ்சு. இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஏன் சார்? ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கும், ஆப்ஜெக்ட் ரொம்ப தூரத்தில் இருக்கும், அதனால இன்ஃபினிட்டிவ். இது வந்து ஐபீஸ் லென்ஸ், ஐக்கு பக்கத்தில். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஐபீஸ் சின்னதாக்கியிருப்பான், ஆப்ஜெக்டை பெருசாக்கியிருப்பான். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் ஆப்ஜெக்ட் சின்னதாக இருக்கும், ஐபீஸ் பெருசாக இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸ் ஆப்போசிட் தான். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இப்போ என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த லைட் எல்லாம் வருது இல்லைங்களா, எல்லா லைட்டையும் பிடிச்சி கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும். இது லென்ஸுக்கு வெளியே கிரியேட் ஆனால ரியல் இமேஜ். தலைகீழாக கிரியேட் ஆகும், இன்வெர்டட் இமேஜ். ஆனால் இது என்லார்ஜ்டு இல்லை, இது என்ஜார்ஜில் இல்லை, இது டிமினிஷ் டைப் தான். இப்போ டிமினிஷ்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பெரிய சைஸை குட்டியாக்கணும்ல, அது பெரிய விஷயம். அதுக்கப்புறமேட்டுக்கு கண்ணா இந்த இமேஜை பெருசாக மறுபடியும் கண்ணு காட்டணும். ரெண்டு வேலை பார்க்கணுமா? சும்மா இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பாருங்க, பெரிய சைஸாக இருக்கிறது குட்டியாக்கிடுச்சு. அப்போ அதை குட்டியாக்கிடுச்சுன்னா நான் இன்னும் உத்து தான் பார்க்கணும். குட்டியாக்கினதை இப்போ பாருங்க, இதுக்கு மேலே மைக்ரோஸ்கோப் மெக்கானிசம் தானே, இப்படி போய்
டைவர்ஜிங் ரேஸ் போச்சுன்னா கண்ணுக்கு தெரியும். இதுதான் டெலஸ்கோப். டெலஸ்கோப்பு பெரிய பெரிய ரேஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு குட்டி இமேஜ் ஆக்கி அந்த குட்டி இமேஜை பர்ஃபெக்டாக பெருசாக்கி கண்ணுக்கு கொடுக்கும். அப்போ என்ன சார் மேக்னிஃபிகேஷன்? பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா தார்த்து ஆப்ஜெக்ட் ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை ஐபீஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அது என்ன சார் ஐபீஸ்? அது முன்னாடி இந்த இடம் ஆல்ஃபா அந்த இடம் பீட்டா, அது நமக்கு தேவையில்லை. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஃபோக்கல் லென்த் இதுதான் ஆப்ஜெக்ட். இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது ஆப்ஜெக்ட் ஃபோக்கல் லென்த். அடுத்து இங்கிருந்து இது வந்து ஐபீஸ். ஐபீஸ்லேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடியது இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஐபீஸா? ஏன் இதை ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணி சொல்கிறேன்னா, ரியல் ஆப்ஜெக்ட் எங்கேயோ இருக்குது, அதை பிடிச்சிட்டு வர்றதுனால இந்த ஆப்ஜெக்டை வந்து நமக்கு அகைன் இமேஜை மாற்றி கொடுக்கும். தப்பு இல்லை, ஐபீஸ் இமேஜ்னு கூட சொல்லலாம், ஐபீஸ் இமேஜ்னு கூட சொல்லலாம், சரி ஐபீஸ் ஆப்ஜெக்ட் கூட சொல்லலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் ரியல் ஆப்ஜெக்ட் அது எங்கேயோ ஒரு இன்ஃபினிட் டிஸ்டன்ஸில் இருக்கும், அதை கால்குலேட் பண்ண முடியாது, அதனால் இதை கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு மேக்னிஃபிகேஷன் பவர் f0 டிவைடட் பை மியூ. ஏன்னா அந்த ஃபார்முலாஸ் நான் பாக்ஸ் பண்ணதாலும் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன். வாட் இஸ் மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன்? அதிகபட்சமாக இந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணி எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்னா f0 டிவைடட் பை fe, ரெண்டு ஃபோக்கல் லென்த் ஐபீஸ் ஃபோக்கல் லென்த் அண்ட் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் இன்ட்டு 1 ப்ளஸ் ஐபீஸ் ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை d. ஐபீஸ் ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை d. d now what is dg? What is dg? In the diameter of the lens. diameter of the lens இருக்கு. ஸோ diameter of the lens பார்க்குறோம். ஸோ அது வந்து dன்னு சொல்லுவோம். வேறு சார் வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். அடுத்து வந்து லென்த் ஆஃப் த டெலஸ்கோப். அதாவது அந்த டியூப் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெருசாக இருக்கணுங்கிறத அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டிவ் ஃபோக்கல் லென்த் அண்டு அதுக்குடைய ஐபீஸ்க்கு பக்கத்தில் எங்கே இமேஜ் விழணும், அதாவது ஐபீஸ் பக்கத்தில் எங்கே இமேஜ் விழணும், அந்த இமேஜ் அதை ஆப்ஜெக்டை எடுக்கிறதுனால யூஇ. ஸோ முக்கியம், நோட் பண்ணிக்கணும் ரெண்டு ஃபார்முலாவும். I don't know இது இந்த டி மட்டும் இருக்கட்டும், நான் அப்புறம் எக்ஸ்பிரஷன் தரேன். இந்த டி டயாமீட்டராக இருக்க வாய்ப்பு இல்லை, அப்பரேச்சர் கால்குலேட் பண்ணுறதுல யூஸ் இல்லை, இல்லை அப்பரேச்சராக இருக்க வாய்ப்பு இல்லை, இல்லை டி அப்பரேச்சராக இருக்கும். இந்த டி மட்டும் நான் எங்கே நான் அப்புறம் பார்த்து சொல்கிறேன். இந்த டி டிஸ்டன்ஸாக இருக்கும், பட் இதை நான் இமேஜ் டிஸ்டன்ஸான்னு பார்க்கணும். சரி, அதை நான் அப்புறம் பார்த்து சொல்கிறேன். மீதில் எழுதிக்கலாம், இது இருக்கட்டும், டின்னு எழுதி வச்சு ஒரு பார்த்து சொல்கிறேன். பார்த்து சொன்னால் அதை காப்பி பண்ணிக்கங்க. சரி ரைட், ஓகே. கடா கவனிங்க, அதை விடவும் இது இம்பார்ட்டண்ட்டு, அதை விடவும் இது இம்பார்ட்டண்ட்டு. மினிமம் மேக்னிஃபிகேஷன். சார் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு, மினிமம்னா ஆனால் இன்ஃபினிட்டி நமக்கு எங்கேன்னு தெரியாது, மினிமம் எங்கே பண்ண முடியும்னு தெரியாது. ஸோ டேரெக்டாக கடை f0 டிவைடட் பை fe இதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. ஆனால் ஆப்ஜெக்ட் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை ஐபீஸ் லென்ஸ் ஃபோக்கல் லென்த், இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. அடுத்தது லென்த் ஆஃப் த டியூப். அது எவ்வளோ பெரிய டெலஸ்கோப் டியூபாக இருக்கணும், அந்த டெலஸ்கோப் இருக்கு இல்லையா, அந்த டெலஸ்கோப் எவ்வளோ லென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறத f0 ஃபோக்கல் லென்த் fe ஃபோக்கல் லென்த் ரெண்டோட வேல்யூ டிஃபரெண்ட் பண்ணி இருக்கு. மினிமம்க்கு மேக்ஸிமம் இந்த இடத்துல அந்த இமேஜை பொறுத்து இருக்கும், பட் இங்கே இடத்துல ஃபோக்கல் பொறுத்து இருக்கும். ரைட், அவ்வளோதான். இதோட என்ன முடிஞ்சு? இப்போ நடந்தது எல்லாமே ரிஃப்ராக்டிங் கண்ணா. சரி, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ரிஃப்ராக்டிங் மைக்ரோஸ்கோப். இது வந்து ரிஃப்ராக்டிங் மைக்ரோஸ்கோப், அதாவது லைட் பெண்டாய் வரும். ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப். ஸோ எல்லாமே என்ன ஆகிடும், இந்த இடத்துல இப்படி மெர்ஜாய் வரும், அது லைட்டு பெண்டாகி வருது இல்லையா, அதுதான் லைட்டு பெண்டாகி வருது. சரி சார், சந்தோஷி. அது ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டெலஸ்கோப் இதுதான். அதாவது கண்ணை வந்து இப்படி வெளியே வச்சு பார்ப்போம், இந்த டியூப் இப்படி இருக்கும். நாமளாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது,
கண்ணை வெளியே வச்சு பார்க்கக்கூடிய ஐபீஸ் டிசைன் பண்ணுறது இந்த மெக்கானிக் ஸ்கேல் தான். எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஸ்டார் இருக்குது, இங்கே இருக்கிற அமெரிக்கா மாதிரி இங்கே இருக்குது ஸ்டார். அப்படியே வந்து இந்த லைட் பேரலாக வருது. ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு வர லைட்டில் என்ன ஆகும், பேரலாக வரும். சரி, எங்கே சார் போகுது? அப்படியே போகுது டெலஸ்கோப்புக்குள்ளே போயிட்டு, டெலஸ்கோப்புக்குள்ளே இப்படி ஒரு சைடு நேராகவும் இன்னொரு சைடு ஆப்பிள் சிம்பிள் கடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். இதுதான் இதுக்கு பேர் பேராபோலிடியோ மிரர். பேராபோலிடியோ மிரர் யூஸ் பண்ணுவாங்க. பேராபோலிடியோ மிரர் அது கூட இல்லை. சரி, அது மொத்தம் பேராபோலிடியோ. ரைட். என்ன டைப் சார்? கான்கேவ் டைப். என்ன டைப்னா கான்கேவ் டைப். சார் கான்கேவ் யூஸ் பண்ணுறதில்ல, போய் லைட்டு பட்டா அவன் உள்ளதான் இழுத்து விடுவான். இதில் அப்படி போய் பட்ட உடனே இப்படி தள்ளி விடுவான். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி மிரர் இருக்குமா, இதுதான் ஒரே பாயிண்ட். மிரர் இருக்கும், ஆனால் அதில் 2 லென்ஸ் இருக்கும். எங்கள் முன்னாடி பார்த்த ரிஃப்ராக்டிங் மைக்ரோஸ்கோப்பில் 2 லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரிஃப்ளெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல லென்ஸ், இன்னொரு இடத்துல செகண்டரின்னு சொல்லலாம். இது பிரைமரி லென்ஸு, ஆனால் செகண்டரி என்னது, ஒரு மிரர் கண்ணாடி மாதிரி இருக்கும். ஏன் கண்ணாடி மாதிரி வைக்கிறாங்கன்னு ரீசன் கூட கேட்பான். இந்த லைட்டு பட்டு அதை அப்படியே வெளியே அனுப்பும். இந்த சிஸ்டத்துலேருந்து அந்த லைட் 2ஐயும் வெளியே அனுப்பும். இப்படி பட்டு இப்படி கீழே, இப்படி பட்டு இங்கேருந்து வந்தாலும் பட்டு கீழே விடும். ஸோ எல்லாமே அந்த மிரர் இப்படி பட்டு வரும். இங்கே உங்கள் கண்ணை வச்சு பார்த்தா தெரியும். அப்போ இந்த டோட்டல்ஸ் அந்த டியூபுக்குள்ளே இருந்தே லைட்ஸை வெளியே அனுப்புறதுக்கு தான் மிரர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மிரர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப அட்வான்டேஜ். எந்த வகையான அப்பரேச்சர்ஸ் இஷ்யூஸும் கிடையாது. அப்பரேச்சர்ஸ் இஷ்யூனா இந்த லென்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்கணும், அந்த சில்ஸாக இருக்கணும், இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், அந்த மாதிரி எந்த இதில். இது ஒரு சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ஒரு ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இதுதான். சரி, ரைட். இதுலேயுமே ரெசல்யூஷன் பவர் இருக்குங்கண்ணா. கவனிங்கம்மா, லிசன். ரெசல்யூஷன் பவர் which is equal to d divided by 122 லாம்டா. ஒருவேளை இது வந்து சென்டிமீட்டர் இருந்தால் ரெசல்யூஷன் பவர் வந்து சென்டிமீட்டரில் இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணணும். மீட்டரில் இருந்தால் ரெசல்யூஷன் பவர் which is equal to, இது வந்து ஈஸிமா, இது வந்து இதுதான் டயாமீட்டர் ஆஃப் த அப்பரேச்சர் தான். அந்த லென்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த லென்ஸோட அப்போ இதுதான் டியாக இருக்கும். பட் இதெல்லாம் உடனே செக் பண்ணி சொல்லிடுறேன். இந்த இடத்துல இதுதான் டி டிவைட் பை 1.22 லாம்டான்னு சொல்லுவாங்க. இது எப்போ சார் அப்படின்னா, எனக்கு மீட்டரில் கால்குலேட் பண்ணணும்னா இது வந்து மீட்டரில் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒரே ஃபார்மாக தான் வேலை சப்ஸ்டிட் பண்ணிக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா அப்படிங்கிறது வேவ் லென்த் ஆஃப் லைட்டு. உங்களுக்கு தான் ஆல்ரெடி சொன்னதானே, ரெசல்யூஷன் பவர் அதிகமாக வேணும்னா வேவ் லென்த் கம்மியாக இருக்கணும், அப்பரேச்சர் பெருசாக இருக்கணும். இதுதான் கீ கான்செப்ட். சரி சார், ஓகே, சந்தோஷம். கொஷின்ஸ். AIEEE 2002. அந்த காலம் ரொம்ப நிம்மதியான காலம். டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கேட்டுட்டு இருந்தான். Astronomical telescope has a large aperture. Large aperture means D value பெருசு. ஏன் D value பெருசு? ரெசல்யூஷன் பவர் அதிகமாக கிடைக்கிறதுக்கு தானே. ஸோ எஸ், have a high resolution. ஹை ரெசல்யூஷன் வேணுக்கு ஆஸ்ட்ரோனாமிக்கல் என்ன யூஸ் பண்ணுவாங்க, லார்ஜ் அப்பரேச்சர் யூஸ் பண்ணுவாங்க. லார்ஜ் அப்பரேச்சர் இந்த லென்ஸுக்கோட சைஸு, டயாமீட்டர். 2023 ரீசெண்ட் டைம். ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் செகண்டரி மிரர். ஆனால் ரிஃப்ளெக்டிங்னா என்னம்மா, இப்போ நடத்துனால உள்ள கண்ணாடியில் வச்சு பண்ணும். அதில் செகண்டரி மிரர் எதுக்கு சார் யூஸ் ஆகுது? லைட்டை வெளியே அனுப்புறதுக்கு. மேக் குரோமாட்டிக் ஆப்ரேஷன், ஸ்பெரிக்கல் ஆப்ரேஷன், ரெடியூஸ் த மெக்கானிக், மூவ் த ஐபீஸ் அவுட் சைட் த டெலஸ்கோப். அதாவது அந்த லைட் என்ன பண்ணுது, வெளியே அனுப்புது. மூவ் த ஐபீஸ் அவுட் சைட் டெலஸ்கோப் டியூப். டெலஸ்கோப்லேருந்து அந்த ஐபீஸ்க்கு வெளியே போகிறது இல்லையா, மூவ் பண்ணுது. எது? செகண்டரி மிரர். கிளியரா? ஸோ இதையும் இப்போ 2023 கேட்டிருக்கான். 2022 in normal adjustment reflecting telescope distance between the object and the eyepiece. The distance between object and the eyepiece is 30 cm. கணக்கு பாருங்க. நார்மல் refracting ஃபர்ஸ்ட் நடத்தணும்ல, அது எதுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான், ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ்க்கு நடுவில் 30 cm. The focal length of the object, the angular magnification of telescope is 2. Angular magnification or magnification whatever, m equal to 2. அவன் என்ன கேட்குறான்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் F0 கேட்குறான். ஆப்ஜெக்டோட ஃபோக்கல் லென்த் கேட்குறான்.
என்ன கொடுத்துருக்கான், இவ்வளோ தானே கொடுத்துருக்கான், இன்னும் ஒன்று கொடுத்துருக்கான். கண்ணா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஐபீஸ்க்கும் நடுவில் கூடிய லென்த், அவ்வளோதான் டோட்டல் லென்த்தேம்மா. டெலஸ்கோப்பு எவ்வளோது, ஒரு பக்கம் ஆப்ஜெக்ட் இன்னொரு பக்கம் ஐபீஸ், அவ்வளோதான் இது லென்த். அப்போ என்ன கொடுத்துருக்கா, இது லென்த் ஆஃப் த டெலஸ்கோப்பு 30 சென்டிமீட்டர். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா, என்னது, லென்த் ஆஃப் டெலஸ்கோப் இஸ் ஈக்குவல் டு f0 + fe. இது கொடுத்துட்டாமா 30 சென்டிமீட்டர். f0 தெரியாது, fe தெரியாது. ஆனால் இங்கே மேக்னிஃபிகேஷன் பவர் f0 டிவைட் பை fe, மேக்னிஃபிகேஷன் 2 அப்போ f0 டிவைட் பை fe. அப்போ வெறும் fe மட்டும் வேணும்னா இல்லை f0 வேணாம், உங்கள் இஷ்டம். fe நான் வச்சிரு, அப்போ f0 டிவைட் பை 2. அப்போ எதை தூக்கலாம், இதை தூக்கலாமா, தூக்கிட்டு f0, ஏன்னா f0 தான் வேணும் எனக்கு. கொஸ்டின் என்ன கேட்குறான், ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட் தானே கேட்குறான். அப்போ f0 டிவைட் பை 2, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3f0 டிவைட் பை 2. 60 பாது. अरे भाई चिन्ह कुछ टक टक्कु कूटू. सो 2 times 30 60 60 3 डिवाइड பண்ணா 20 सेंटीमीटर. நீலப்பா நீ 20 சென்டிமீட்டர். கணா क्वेश्चन பேப்பர்ல f0 கேக்குறான், எப்படி கண்டுபிடிச்சோம், ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கேக்குறான். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஐபீஸ் 30 சென்டிமீட்டர். அத டியூபர் லென்த்தா போட்டு நான் ஃபைனல் என்ன பண்ணிட்டேன், ஆன்சர் போட்டாச்சு. அடுத்தது அரே 2022 aperture of object is 22.4 centimeter. okay sir, aperture of object what, d oda value 22.4 centimeter. சந்தோஷி. resolution power of the telescope கேக்குறான். if the wavelength of lambda, sorry, the light of wavelength 2240 Armstrong na 10 to the power minus 10 meter is used to the object will be. wavelength எனக்கு இவ்வளவு தரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டெலஸ்கோப்புக்கு எவ்வளோ ரெசல்யூஷன் பவர் இருக்கும், ரெசல்யூஷன் பவர் சார் மீட்டரில் கால்குலேட் பண்ண ஆசைப்படுறான். அப்போ இது என்ன பண்ணும், 22.4 into 10 to the power minus 2 meter. ரெசல்யூஷன் பவர் diameter d divided by 1.22 into lambda, அதோட 22.4 into 10 to the power minus 2 கண்ணா. இதில் 1.22 into 10 to the power lambda value 22400 into 10 to the power எங்கம்மா 2240 அங்க 240 2440 2440 கேன்சல் ஆகுது, செக் பண்ணி பார்ப்போம். ப்ராக்ஸா இது வந்து 1 வேறு மேலே போனால் +8 +8 2 0 எடுத்துகிட்டு போனால் 12 போச்சுன்னா 10. கேன்சல் பண்ணி போட வைப்பான் போல இருக்கேனே. கேன்சல் ஆக மாட்டேங்கிறான், கேன்சல் ஆவான், நான் தான் போடல. நீங்கள் போடுமா, இதெல்லாம் பெரிய பெரிய கணக்கு சார் போட மாட்டேன், என்னையெல்லாம் நம்பாதீங்க. எவ்வளோ வருது, கேன்சலே ஆக மாட்டேங்கிறான். நீங்கள் பொறுமையாக போட்டு பார்த்துக்கம்மா. இதை உட்காந்து நான் பொறுமையாக கேன்சல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் என்ன கீன்னு பார்த்துக்கம்மா, அவ்வளோதான் மெத்தடு. ஆன்சர் வருதான்னு பார்த்துக்கம்மா. ஒவ்வொன்றா உட்காந்து கேன்சல் பண்ணி போகணும் போல இருக்குது, ஒவ்வொன்றா உட்காந்து கேன்சல் பண்ண போல இருக்குது. கேன்சல் பண்ணி பார்த்து என்னென்னு பார்த்து போடுமா, ஓகேவா? அவ்வளோதான் மெத்தட். அதுதான்
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருதா என்ன? இப்போ ஒரே மாதிரி தானே இருக்கு. நான் என்ன போட்டேன்? நான் ஜேஇ எல்லாம் அப்படி கேட்க மாட்டாமா. ஜேஇ நல்ல பையன், நீட்டில் தான் கேட்பான். ஓகேவா? நீட்டில் தான் கேன்சல் பண்ண முடியாது கேட்பான். ஜேஇலலாம் கேன்சல் ஆகாம தான் கேட்பான். ஓகே ரைட். இப்போ கொஞ்சம் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது. ரெண்டு க்ளோஸ் ஆப்ஜெக்ட் ஆப்ஷன். இப்போ அதை கேன்சல் பண்ண சொல்கிறான் பாருங்களேன், மனசாட்சி இல்லாமல். புரியல. மேலே இங்கே 10 போடுவோம். அப்ராக்ஸாக பார்த்தா 10⁶ தானே வருது. எது சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே தான், சரி ரைட். அதை நீங்கள் பார்த்துக்கம்மா, உங்ககிட்டே கொடுத்துட்றேன். அந்த மாதிரி பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் சார் எடுக்கல. நீங்கள் வந்து பொறுமையாக கேன்சல் பண்ணுங்கள், நான் தூக்கி போகிறேன். அப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். டாபிக் முடிக்க முடியாது. இதை வந்து நான் சால்வ் பண்ணுறேன். வர 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 இருக்கட்டும், இது இருக்கட்டும். இது வந்து சால்வ் பண்ணுறேன். ஏவோ பேசியான அப்புறம் பார்த்துலாம். சரி ரைட், ஓகே. அடுத்தது 2020 கேட்டது. இன்னும் 10 நிமிஷம் தான் டக்குனு முடிக்கணும். 2020 மேக்னிஃபிகேஷன், அதான் கான்செப்ட் எவ்வளோ தாம்மா, நீங்கள் போட்டு பார்த்துங்க. ஓகேவா? எது கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணி பார்த்துங்க. மேக்னிஃபைங் பவர் ஆஃப் டெலஸ்கோப் டியூப் இஸ் 60 சென்டிமீட்டர் இஸ் 5. கண்ணா, டெலஸ்கோப் டியூப் எவ்வளோ சென்டிமீட்டர் கொடுத்துட்டா? 60 சென்டிமீட்டருமா. இந்த 60 சென்டிமீட்டருக்கு மேக்னிஃபைங் பவர் எவ்வளோ கொடுத்துட்டா? 5. ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ் கேட்குறான். ஐபீஸ்னா எஃப்இ கேட்குறான். நமக்கு ஃபார்முலா என்ன கண்ணா? லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு f0 ப்ளஸ் எஃப்இ. லென்த்து 60, f0 வி டோன்ட் நோ, ஸோ அப்படி தான் சொல்லக்கூடாது. இது இருக்குல்ல, ஸோ m ஈக்குவல் டு f0/fe. இதோட வேல்யூ 5. நமக்கு என்ன கேட்குறான்? FE கேட்குறான். FE கேட்குறான். FE கேட்குறான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? FE இந்த பக்கம் பெருக்கல்ல கொண்டு வந்துடலாம். இல்லை, FE தான் கேட்குறான். ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டு f0 வச்சுட்டு இந்த FE மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 5 டைம் FE ஈக்குவல் டு f0. சரி பச்சா, போட்டு பார்த்துங்க. சரி ரைட், அது உங்கள் ஹோம் ஒர்க்கு. ரைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் என்ன, ஜெயிலில் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறது 2 ஃபார்முலா தான். இப்போ இங்கே நீட்டுக்கு வருவோமா? இப்போ 2024 கேட்டது. ஃபிசிக்ஸ் கஷ்டம்லாம் கிடையாதுமா, லேக் ஆஃப் ப்ராக்டிஸ், அவ்வளோதான். இந்த கொஷின் படிக்கிறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். A small telescope has an objective focal length of 140 centimeter. Objective focal length of 140 centimeter and a eyepiece focal length 5.0 centimeter. கனவா, ஃபர்ஸ்ட் வந்து objective focal length 140 centimeter and eyepiece focal length 5 centimeter. The magnifying power of the telescope for viewing distant object. Magnifying power. Option A 34, option 2 28, option 3 70, option 4 32.
ஒரு நிமிஷத்துக்குள்ளே போட்ட முடியுதா? இப்போ ஜெயிலில் பார்த்து தான் நம்ம மேக்னிஃபிகேஷன் கேட்குறோம்மா. மேக்னிஃபிகேஷன் ஃபார்ம்லா டேரெக்டாக F0 டிவைட் பை FEமா. அப்போ 140 டிவைட் பை 5மா. கேன்சல் பண்ணா 2 4 8 28. நோ தமிழில் ஒரு சிறிய தொலைநோக்கி 140 குவிய தூரம் கொண்ட பொருளரகு வில்லையும் 5.0 குவிய தூரம் கொண்டு கண்ணருகு வில்லையும் பெற்றுள்ளது. ஒரு தொலைதூர பொருளை நோக்குகையில் அதன் தொலைநோக்கியின் பெருகு எண் திறன் என்பது. மேக்னிஃபைங் பவரை நான் உருப்பெருக்கி திறன் சொன்னேன், இவன் பெருக்கு எண் இல்லையா பெருகு திறன் சொல்கிறான். தமிழே அதை தான் கொடுத்துருக்கான். ஒரு சிறிய தொலைநோக்கி, இது ரொம்ப முக்கியமானது. ஸ்மால் டெலஸ்கோப் தான் அப்ளிகபிள். ஏன்னா ஸ்மால் டெலஸ்கோப் தான் என்னது மினிமம் மேக்னிஃபிகேஷன் பவர் F0 + FE அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி M = F0 / FE அப்ளை பண்ண முடியும். ஒரு சிறிய தொலைநோக்கி 140 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட பொருள் அருகு வில்லு. பொருள்னா ஆப்ஜெக்ட், பொருள் அருகு வில்லு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணருகு வில்லு. கண்ணருகு கூடியது ஐபீஸ். அது ரெண்டையும் கொடுத்துட்டு தொலைநோக்கியின் பெருக்கு எண் பெருக்கு திறன், இதுதான் பெருக்கு எண் இல்லையா பெருக்கு திறன். வேணாத கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க. ஓகே, அப்போ இதுவும் என்னது ரிப்பீட்டட் கொஸ்டின். மேபி நீட்லேயே இருக்கலாம், பட் நான் ஜெய் பேப்பர்ஸில் எடுத்துக்கலாம். இதுவுமே அதுதான் மேக்னிஃபைங் பவர். எப்போ கேட்டிருக்கான்? 2020 கேட்டிருக்கான், அதுக்கு முன்னாடி கேட்டிருப்பான் 2022 சம்திங், எல்லாமே அது கேட்டிருக்கான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பிஒய்க்யூஸ் நல்லா பார்த்துட்டாலே போதுமா. நீட்டு ஒன்றும் ஃபிசிக்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லைம்மா. ஓகேவா? இதோட என்ன முடிஞ்சிச்சு? மைக்ரோஸ்கோப் அண்ட் டெலஸ்கோப் கம்ப்ளீட்டட்.